ஆளுங்கட்சியில நீங்க முதலமைச்சர் இப்ப சார் இப்போ எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எல்லா இடங்களையும் பிரச்சாரம் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமா மேற்கொண்டு வராரு. ஆனா எந்த இடத்துலயும் இந்த அளவுக்கு ஒரு போக்குவரத்து காவல்துறையினர் எங்களுக்கு செய்து கொடுக்கலையோ அனுமதி கொடுக்கலங்க எந்த பிரச்சனையுமே வரல. ஆனா தானேக்கா மட்டும் எங்களுக்கு காவல்துறை அனுமதி தர மாட்டேங்குது, அந்த இடங்களுக்கு அங்க உரிய ஏற்பாடுகள் செய்ய மாட்டேங்காங்கன்னு தொடர்ந்து சொல்றாங்களா? உண்மையிலேயே காவல்துறை வந்து அந்த நிபந்தனைகள் உங்களுக்கு மட்டும்தான் விதிக்குதா? ஆமா சார், ஒரிஜினல் எங்களுக்கு மட்டும் தான் விதிக்குது. நீங்க வேணா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போலீசார் கொடுத்த நிபந்தனைகளை பாருங்க, எங்களுக்கு கொடுத்த நிபந்தனைகளையும் பாருங்க. நீங்க அவங்களுக்கு வெறும் 11 நிபந்தனைகளை கொடுக்குறாங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க. எங்களுக்கு 23 நிபந்தனைகளை கொடுக்குறாங்க. அப்படியே என்ன, இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அவர்கள் வருகிறார் என்று சொன்னால் மக்கள் வெள்ளம் வரும், மக்கள் கூட்டம் வரும். அதன் மூலமாக இந்த ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு வழிவகை ஏற்படும். அதை எப்படியாவது தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அடிப்படையில தான் நீங்கள் நடந்து கொண்டார்கள். ஆனால் அதை மீறி மக்கள் சக்தியை யாராலும் அணை போட்டு தடுக்க முடியாது என்பதற்கு இந்த திருச்சியில இருக்கக்கூடிய இந்த மக்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டமே எங்களுக்கு ஒரு ஒரு முதலாக தெரிகிறது. ஓகே, அறிவியல் நிறைவா ஒரு கேள்வி. இது சனிக்கிழமை என்பது சனிக்கிழமை தோறும், அதாவது ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை இணைத்திருக்கிறார். சனிக்கிழமை தோறும் வந்து இந்த மக்கள் வந்து பெருமளவில் இடையூறு ஏற்படக்கூடாது பொதுமக்களுக்கு, அதனால்தான் நாங்கள் சனிக்கிழமை வந்து இந்த மாதிரி மக்கள் சந்திப்பு திட்டமிட்டு இருக்கிறோம். ஏனென்றால் அலுவலகங்கள் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை ஆகியவற்றால் நாங்கள் இத்தகைய திட்டத்தை வடிவமைத்திருக்கிறோம் என்று கூறினீர்கள். ஆனால் அதுவே பூமராங்க ஆகிவிட்டதா? விடுமுறை நாள் என்பதால் வந்து சும்மா பொருட்காட்சி திருவிழாக்கு போற மாதிரி விஜய பார்க்கறதுக்கு மக்கள் ஏகப்பட்ட பேர் வந்து அந்த விடுமுறை நாள் வந்து கூட்டிட்டாங்களோ சார்? இல்ல, அப்படி இல்லைங்க. பொருட்காட்சியை பாக்குறதுக்கு இல்ல, ஒரு 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 தலைவனை, ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் மீது நம்பிக்கை இழந்துட்டாங்க. அப்ப ஒரு நல்ல தலைவர் வருவாரா, அவர் நம்மளை காப்பாற்றுவாருங்கிற மக்களுடைய எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பு நிச்சயமாக வந்து தலைவர் விஜய் அவர்கள் பூர்த்தி செய்வாருங்கிற நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கிற காரணத்தினாலதான் இன்றைக்கு சனிக்கிழமை ஏன் வந்து தலைவர் வந்து சனிக்கிழமை வச்சாருன்னா, எங்களுடைய இந்த பிரச்சார பயணத்தால மாணவர்களோ அரசு ஊழியர்களோ மற்றவர்களோ தங்களுடைய படிக்க செல்வதற்கு எந்த விதமான இடையூறும் வரக்கூடாது என்பதை கருதி கொண்டுதான் நாங்கள் சனிக்கிழமை வைத்தோம். ஆனால் சனிக்கிழமை வைத்திருக்கக்கூடிய இந்த நாளிலே கூட இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து அவரை பார்ப்பதற்காக வருகிறார்கள் என்று சொன்னால் மக்களுடைய எழுச்சி, மக்களுடைய இது வெள்ளம் இது. ஏன்னா ஒரு தலைவனை பார்க்க வர்றாங்க, அதை யார் தடுக்க முடியும்? உங்களுக்கு குடும்பமா வர்றாங்க பாருங்க, குழந்தைகளை கூட்டிக்கிட்டு வர்றாங்க. நீங்க பாருங்க, இந்த தொலைக்காட்சியில நீங்களே பாத்துட்டு இருக்கு, குழந்தைகளை தூக்கிட்டு வர்றாங்க. ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில பார்க்க முடியுமா இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய 50 வருஷம் 60 வருஷம் கட்சி நடத்துறவங்க சொல்ற ஏதாவது இப்படி ஒரு கூட்டத்தை காமிக்க முடியுமா? உண்மைதான் சார், அறிவா சார், நீங்க சொல்றது உண்மைதான். ஏனென்றால் காசு கொடுத்து மற்றும் குவார்டர் பிரியாணியை கொடுத்து கூப்பிடாமல் இந்த கூட்டம் வந்து உண்மையிலேயே விஜய பார்க்கறதுக்கு பெரிய அளவில் வந்திருக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு சின்ன ஒரு சிக்கல் என்னன்னா, இதுவரை ஒரு 15 பேர் மயங்கி வந்திருக்கிறாங்க. விக்கிரவாண்டியிலும் இதே போலதான் ஆச்சு, எங்க மதுரை மாநாட்டிலும் இதே மாதிரிதான் ஆச்சு. இந்த மக்கள் மயங்கி விழுவதை தடுப்பதற்கு நீங்க கட்சி சார்பிலையும் அரசு சார்பிலையும் ஏதாவது நடவடிக்கை எடுத்தா இருக்கலாம். விக்கிரவாண்டிலும் சரி மதுரையிலும் சரி மருத்துவ முகாம்கள் நாங்கள் அமைச்சிருந்தோம். சரி, மருத்துவ முகாம்கள் அமைச்சு அங்க ஆம்புலன்ஸ் ரெடியா இருந்துச்சு. 500க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், செவிலியர்கள், மருந்தாளர்கள் இருந்தாங்க, டாக்டர்ஸ் இருந்தாங்க. உடனுக்குடன் அவங்க யாராருக்கு என்னென்ன தேவையோ உடனுடனே கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுவேதான் இங்கேயும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா என்னன்னா, அந்த மக்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் வருகிற பொழுது சில பேருக்கு இந்த உடம்பு வந்து சரியில்லாம போகும். அதே வந்து உடனடியாக நாங்கள் அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை கொடுத்து அவர்களுக்கும் உரிய சிகிச்சைகளை மேற்கொண்டு எங்களுடைய மருத்துவரையும் இன்னைக்கு செய்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால மக்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வந்து எந்த விதத்திலேயே மக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது, வருகிற தொண்டர்களுக்கோ பொதுமக்களுக்கோ எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதில எங்க தலைவர் வந்து எங்க தலைவர் வந்து உறுதியா இருக்கிறாரு. எந்த மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பு வராது. இந்த திருச்சியை இந்த திரண்டெடுத்த இந்த கூட்டம் இதை விட பல மடங்காக அடுத்தது வந்து அடுத்த வாரம் வந்து நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறையில் கூடும். அது அடுத்து பல திருவள்ளூர்ல, வடசென்னையில கூடும், கோயம்புத்தூர்ல, நீலகிரி, திருப்பூர்ல கூடும், கன்னியாகுமரி, திருநெல்வேலியில கூடும், காஞ்சிபுரம், வேலூர்ல கூடும், தென்சென்னை, செங்கல்பட்டுல கூடும். இப்படி 20/12/2025 வரை தலைவர் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை வந்து தமிழ்நாட்டினுடைய 8 தெற்கிலும் 16 கோணங்களும் இருக்கக்கூடிய மக்களை நேரடியாக சந்திக்க இருக்கிறார். ஆக அரசு, குறிப்பாக தமிழக காவல்துறை பொதுமக்களுக்கு பொதுமக்களுக்கு போக்குவரத்தை, அதாவது எங்களுக்கு இடையூறு ஏற்படுத்த வேண்டும், இந்த நிகழ்ச்சிகள் சரிவராக குழப்பமாக நடக்க வேண்டும் என்று நினைக்காமல்
உள்ளபடியே இந்த நிகழ்ச்சியை அவர்கள் நடத்திவிட்டு போகட்டும். பொதுமக்களுக்கு தேவையான பாதுகாப்பை, போக்குவரத்தை சீர்திருத்தி கொடுக்க வேண்டும் என்று தமிழக அரசு முன் வந்து காவல்துறையில சிறப்பாக செய்தால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. நாங்கள் அழகாக வந்து எங்களுடைய பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் எடுத்துக்கொண்டு செல்வோம். ஓகே சார், நன்றி சார். அறிவுடன் சார், மிக்க நன்றி. இந்த தாவேகாவின் இந்த முதல் மக்கள் சந்திப்பு கூட பல்வேறு தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து